அந்த நிலையிலிருந்து மாற்றி மகாலட்சுமி கடாட்சத்தை உருவாக்கி உன் தொழிலை நல்லாக்கி தந்தா போதும்ல, கால் விட்டுருவான். வா, நல்லாரு மகனே, வெற்றி அடைவாய். பணம் கிடைச்சாச்சு, கடன் தந்தாச்சு, தொழிலை வெற்றியாக்கி வா. கர்மசாமிக்கு திருச்சி எல்லை பாஸ்போர்ட் எடுத்து சும்மா இருக்க, அதுக்கு என்ன செய்யலாம்? பாஸ்போர்ட் யாருப்பா எடுத்து வச்சிருக்கா? யார் எடுத்து வச்சிருக்கா? என்னண்ணே பாஸ்போர்ட் எங்கன்னு எடுத்து வச்சிருக்கிய? பையனங்க வாயா கண்ணே வா தம்பி. பாஸ்போர்ட் உனக்கு தான் எடுத்திருக்கா? எவ்வளவு நாள் ஆகுது எடுத்து? அதுக்கு எதுவும் பணம் கட்டினீங்களா? கால் வந்துட்டுவாங்க. அக்கா நல்லா இருக்கீங்களா? நீங்க விபூதி வேணுமா? பார்க்க வந்திருக்கீங்களா? பார்த்துட்டீங்கள? கண்ண மூடுறா தம்பி. தம்பி முத்துக்கருப்ப சாமி ஒரு சாமி வாராரே, இங்க இருக்காரப்பா. உங்களுக்கு வணங்கும் தெய்வம் அவர் தானடா. பக்கத்துல என் தங்கை மாறி ஒருத்தி இருக்காளடா. கூடு வச்சு ஊத்துறீங்கடா. கால் விட்டுவாடா தம்பி. நாய் விட்டுவாங்க. நாங்க திங்க மாட்டோம், அவங்க தும்பாங்க. உண்டாடா தம்பி. ஒரு பக்கத்து இடுப்பு பின்பக்கம் வலி எடுக்க, ஏன்டா ஒண்ணுக்கு ஒழுங்கா போதாடா? சில சமயத்துல வலிக்கு கடுப்பு இருக்கா, கால் வந்துட்டான். பாத்தியா, நான் தமிழ்ல எல்லாரையும் வளர்த்துக்கிட்டு இருக்கேன், நீ கூடவே இருக்க, அவனுக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. உட்கார், கண்ண மூடு பாப்போம். ஒரு பக்கத்துக்கு பிரெயினுக்கு போகக்கூடிய மூளையில ஒரு சின்ன பெண்ட். இதனால உனக்கு அடிக்கடி டென்ஷன், தன்னை அறியாது விழுந்தது போல ஒரு மயக்கம், இதெல்லாம் இருக்குமே. இருக்கா? கால் வந்துட்டுவா. இதை வச்சுக்கிட்டு எப்படா வெளிநாட்டுக்கு போவான்? ஏய், என்ன அர்த்தத்துல சொல்ற? மெடிக்கல் பிட்ல விழுந்துட மாட்டானு புலம்ப கூடாது. 1000 பேருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கலாம், யாரையும் வற்புறுத்தியெல்லாம் சொல்ல மாட்டேன். உன் பையனை முதல்ல உடல்நிலைகளை நல்லா ஆக்கி தாரேன், ஆயுளுக்கு கண்டம் இல்லாம ஆக்கி தாரேன். கல்யாணத்தை முடிச்சு வச்சு பார்க்கணும்ல. ஆசைப்படுறதுல நியாயம் இருக்கணும் தம்பி. அவன் உடல்நிலைகளுக்கு மெடிக்கல் பிட்ல குறையிலன்னு வரணும்ல, முதல்ல அதை உருவாக்கி தரேன். 3 முறை என்னைய பார்க்கவா, கடன் படாம காப்பாற்றி தரேன். முதல்ல பையனை பத்தி மட்டும்தான் பேச்சு, அடுத்த உத்தரவு அடுத்த வாரம் வா, மனைவியை பத்தி பேச சொல்லிட்டேன். கர்மசாமிக்கு என் பத்திரத்தை காணல, என் சொத்து பத்திரத்தை காணல. பத்திரம் எங்க இருக்குமா? கால் வந்துட்டு வா. ஓம் பத்திரத்துங்கள வா. குழந்தை இருக்கா? என்ன செய்யணும் இப்போ? படிச்சுக்கோ, கண்ணை முடிக்காங்க, சிக்கன்னு பிடிக்க. கால் வந்துட்டு வா. பங்குனி சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி மாதத்துக்குள் உன்னுடைய பத்திரங்கள்லாம் ரிலீஃப் ஆகும், கடன்கள்லாம் விடுதலை ஆயிரும். யாராலும் எந்த தடைகளும் எந்த இழப்புகளும் உன் சொத்துக்கள் ஆகாது, காப்பாற்றி தரேன். அதுவரை வாழ்வதற்கு வழியும்
வருமானத்தில் பெருமையும் தாரேன். சந்தோஷமா இருக்கப்பா. போயிட்டா கர்மசாமிக்கு எங்க சமயபுரத்தால போய் பாத்தியா? போகணும்னு சொன்னீங்களா? நீ அவட்ட சொல்லல? அப்படியே அவளை கூட்டு போய் நீ மட்டும் போயிட்டு வந்தா நினச்சியோ? 2 பேரும் போயிட்டு வாங்க ஒரு தரம். என்ன சமயம் பார்த்து கை கொடுப்பா, அவள் தான் சமயபுரத்தா. புரியுதா? காலமெல்லாம் கை கொடுப்பான், அவன் தான் கருப்புசாமி. போய் விழுந்துட்டாங்க. என்னடா தம்பி கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு என் பேத்தியா நல்லா படிக்கணும், என் பேரன் பேத்தி நல்லா படிக்கணும் ஐயா. காட்டும் கால் நட்டுவான். காரியக்கார பேமவா சாமியை கும்பிடாம வந்தோடனே என்னையே கும்பிட்டாருன்னா நான் படித்து முடிச்சிட்டேன். மார்க்கெல்லாம் படைச்சு கண்ணை முடிட்டு பேசாம உட்காரு. கண்ணை முடிக்கா. இந்தா 3 லட்ச ரூபா கடன் முதல்ல தீருது. உன் பிள்ளைய நல்லா படிக்க வச்சு உயர்த்தி தாரேன். வெற்றி உண்டு. சந்தோஷமா இருக்கு. அடுத்து பேசுவோம். அந்த 3 லட்ச ரூபா கடன் தீரணும்ல, 1.5 மாதம் டைம் இருக்கு. தலைகடனாலும் விற்க முடியாது. போ பேசணும்ல. நம்ம விவசாய இடங்களை பற்றி ஒரு மனக்குழப்பம் உடையவன் யாரப்பா? வாடா தம்பி வா. என்னடா வயல் வச்சிருக்கியா, கரும்பு காடு வச்சிருக்கியா, கொல்லைக்காய் வச்சிருக்கியா, என்ன வச்சிருக்கே? வயல் இருக்கா? என்ன இதுல பிரச்சனை? 100 வருஷமா கால் வந்துட்டுவான். அக்கா தங்கச்சி ஒருத்தி சொரிசரங்குக்காரி சொரிஞ்சிட்டு கிடக்கல, எவ்வளா கால் வந்துட்டுவான். சாப்பிட்டு வைங்க, படிச்சு முன்னேறிட்டு பிள்ளை. அந்த இடத்த எங்களுக்கு கொடுத்து நீ வெளியே போ. என்ன சொல்லி கொடுக்க அவங்களுக்கு பங்கு இருக்கா? மொத்தமா எனக்கு வேணும். நீ இவ்வளவு நாள் அனுபவிச்சலா, நீ வெளியேறு. சரிதானா? கால் வந்துட்டுவோம். உனக்காக நான் அதுக்காக அவங்க கேட்கறதுல தப்பு இருக்குன்னு சொல்ல முடியுமா? அவங்க நியாயத்தை கேட்கறாங்க, அவரவர் உரிமையை கேட்கறாங்க. உண்மையா இல்லையா? என்ன திடீர்னு தங்கத்தை பிடிக்க? ஏன் நகை நட்டு ஒழுங்கா போட்டீங்களாடா? நகை நட்டுலாம் தங்கச்சி மாதிரி ஒழுங்கா போட்டியா? எங்க என் முகத்தை நல்லா பார்த்துட்டு சொல்லுப்பா. ஏனே உங்க அப்பா மேல உங்க தாத்தம் தானே என்கிட்ட போய் சொல்ல முடியாத? கால் வந்துட்டுவான். எரும மாடு. இப்போ உனக்கு அவளுக்கு பணம் எவ்வளவு, அந்த இடம் எவ்வளவுக்கு போகும்? 10 பவுன் நகை கேட்கறாங்க, வாங்கி கொடுத்தா இப்பதான் உனக்கு மனசு வந்துச்சு. கால் வந்துட்டாடா. நான் தான் சொல்லுவேன், நகை நட்டு வந்தா குழப்பம் இருக்க பிரச்சனை கேட்க வேண்டியதானே வேணுமா? சரி 10 பவுன் வாங்கி கொடுத்துருமாடா தம்பி. யார் பேர்ல? அக்கா பேர்லயே மாத்தி பூரிகை சுத்த அப்பா சுத்தா கொடுத்துடலாம். அவங்கள சம்மதிக்க வச்சுட்டா உன் காரியம் சக்சஸ். அவ்வளவுதானடா. பக்கத்துல வா ஆம்பளை. இந்த ஒரு பெருவர்ல மட்டும் பிடி. கண்ணை மூடுறா. அந்த இடத்து மேல இன்னொருத்தங்கிட்ட போய் ரூபா கேட்டியாமலா நீ? செலவு பண்ணிருக்கேன் 1.5 லட்சம். அந்த இடத்துக்கு நான் தான் செலவு பண்ணி அந்த இடத்த காட்டி இன்னொருத்தட்ட ரூபா வாங்கினியா? கேட்டியா? அந்த இடத்து மேல பணம் வாங்கியிருக்காங்கன்னு கணக்கு வருது. வாங்கிட்டு திருப்பி அப்பா இருக்கையில வந்து திருப்பி கொடுத்துட்டாங்க. 4 நாள் கழிச்சு கால் உங்க பேர்ல இருக்கு. நாங்க இப்படி வந்துருவோம். கால் வந்துட்டோம். கால் வந்துட்டோம். இவனை எப்படி திருத்துறது? கண்ண முடிக்கா. ஒரு வரல மட்டும் பிடி, எல்லாத்தையும் சேர்த்து பிடிக்க. காரியக்கார பேர கண்ணமுட. தம்பி 3 மாதத்துல அவங்களுடைய மனசெல்லாம் பக்குவப்படுத்தி நேர்மையான வழிக்கு வர சொல்லுதேன். அவங்களுக்கு நகையை கொடுத்துட்டு பொண்ணு அவங்களுக்கு கொடு, மண்ணை நீ எடுத்துக்கோ. இந்தா முதல்ல இதை பத்தி பேசுவோம், அடுத்து பெரத்தியாரை பத்தி பேசுவோம். என்ன நல்லாரு? இந்த கனியை கொண்டு போய் அந்த இடத்துல கொடுப்போம். ஜெயிச்சு வா. கர்மசாமிக்கு இடுப்பு அடிக்கடி வலிக்குது. யாருக்குப்பா?
நான் சும்மா பாட்டு பாடினதான் நீ உடனே வர. உனக்கு இடுப்பு வலிக்கும்டா. எந்த ஊருப்பா? நான் திருச்சிக்காரனை தான் கூப்பிட்டேன். உன்னைய கூப்பிட்டான்? திருச்சி. இடுப்பு, கை கால்கள் வலி உபாதைகள் யாருக்குப்பா? ஓடா ஏலே, எதையாவது சொல்லி உள்ள வந்துடலான்னு சொக்கா புக்கா உண்மையை புறம் சொல்லிவிடுவேன். சொக்கா புக்கா உண்மையாவது சொல்லிவிடுவேன். உன் பொண்டாட்டிக்கு சரியில்லை சரியா? கால் வந்துட்டு வாடா. எப்படி பாய்தான் பாத்தியானே? என்னத்தையாவது சொல்லி உள்ள வந்து உட்கார்ந்து நினைக்கிறேன். நான் என்ன சர்க்கஸா போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னொரு கால் வந்துட்டு வானே. உன் மனைவியுடைய எண்ணத்துக்களை நமக்கு ஏதோ கோளாறு நடந்திருக்கு, அதனால இந்த பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி கற்பனை பண்ணுதாப்பா. அப்படி எதுவுமே நடக்கலை ஐயா. அதனால வீணாக வந்து குழப்பம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ உன்னுடைய பணங்கள்லாம் 3 ஆண்டு காலங்களில் நிறைய நஷ்டமாயிருக்கு. பிள்ளைகளை பற்றிய மன வருத்தமும் ஒரு பிள்ளையினுடைய மனதில் குழப்பமும் சிந்தனையும் ஓடிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் மாற்றி உன்னை தெளிவுபடி தந்தா போதுமா ஐயா? வேற என்னப்பா வேணும்? கண்ணை மூடுறா. இப்பவும் சொல்லுதேன், கிடைச்சிடும். மாத சம்பளம் என் கோயிலுக்குடா. கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு மீசக்காரா. ஓம் ஹரி ஓம். இந்தாப்பா உத்தியோகம் கிடைச்சாச்சு, சந்தோஷமா வெற்றி அடைந்து வா. வாழ்க. ஆடு மாடு யாருப்பா வச்சிருக்கா? எத்தனை ஆடு வச்சிருக்க? எத்தனை மாடு வச்சிருக்க? இப்போ ஆடு 5 இருக்கு. எனக்கு எத்தனை ஆடு வச்சிருக்க? முன்னால விட்டுருந்திய, அதனால 2 நான் விடல. நீ கால் வந்துட்டு வா. இப்படி அடையாளமா கூப்பிடுற என்கிட்ட நீ ஏமாத்தி வந்து உள்ள விழுந்தான உன்னை சும்மா விடுவனால என்னடா ஒன்று சொல்ல மாட்டுக்க. நம்ம சொன்னா எவன் கேட்காப்பா. இரவுக்கு 1000 கண்கள் பக்கத்துல. என்னடா வேணும்? யாருக்குமே அண்ணன் தம்பி உதவணுங்கிற அவசியம் இல்லை. அதை நீ புரிஞ்சுக்கணும். எனக்கு மூத்தவங்கிட்ட நான் கேட்கல, என்ன ஏன் தம்பி என்கிட்ட கேட்கல. அவன் கை கால் பிளத்தை வச்சு உழைச்சி வாழ்ந்து உயர்ந்துக்கிட்டாங்க. அதை மாதிரி நீயா தான் உயர்ந்துக்கணுயா. என்ன அண்ணன் தம்பி நல்லா இருந்தா உங்களுக்கு கொடுக்கணும்னு அவசியமாடா? அண்ணனுக்கு செஞ்சேன். அப்ப நீ பிரதிபலன் எதிர்பார்த்து செஞ்சிருக்க, பதிலுக்கு தந்துடணும்னு சொல்லி செய்ய வேண்டியதானே? சின்ன பையன் சரி நான் செஞ்சேன். அன்னைக்கு நம்ம உன் அண்ணன் சின்ன பையன், நீ அப்படி செஞ்சுட்ட. இல்ல நீ சின்ன பையன் அப்படி செஞ்சுட்ட. அப்படி விளக்கத்துக்கு வர கண்ண மூடு. உன் பையனுக்கு வேலை மே மாதம் கிடைக்கி, சந்தோஷமா இருக்கு. இந்தா சந்தோஷம். எனக்கு இல்லடா, இந்த கோயிலில் நடக்கக்கூடிய தர்ம கட்டளைக்கு இந்தா நல்லா இரு மகனே, செல்வாக்கா வருவேன். என்ன கொஞ்சம் பார்த்து பழகு. என்ன போயிட்டு வா. சரி காலில் விட்டுட்டு வா. அமைதி அமைதி அமைதி. உட்கார் உட்காருமா, மனம் கோலாம. இன்னொருத்தர கால் வந்துட்டு வா. அமைதி. திருச்செந்தூரில் கோவில் கொண்ட தினமெல்லாம் தீர்ந்ததென்று திருத்தணி கோயில் கொண்டாராம். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அற்புதமான உணவகம் வச்சிருக்க. அதுல இப்ப 6 மாதமா நீ நினைக்கிறது மாதிரி வருமானங்களை அள்ள முடியாம வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க. உண்மையா? ஆனா இப்ப கடன்களும் மன தொல்லைகளும் கொஞ்சம் இருக்கு. ஒரு சொத்தை விற்கணுங்கிறதுக்காக பிளான் போட்டுக்கிட்டு இருக்க. இதுவரை நடக்கல. அதை நடத்தி தரணும் கருப்பசாமி கேட்கிறேன். கால் ஒன்று. நீங்க எல்லாம் எந்த ஊரு? நான் திருநெல்வேலியை கூப்பிட்டுருக்கேன். போய் உட்காருங்க முதல்ல. நான் எதுக்கு போயிருவேன். உன்னுடைய வீட்டை வித்து தந்தா போதுமா? இந்தா நல்ல விலைக்கு வித்து தரேன், கடனை தீர்த்து தரேன், தொழிலுக்கு நல்லா ஆக்கி தரேன். நல்லா 3 முறை என்னைய பார்க்கலாம். அதே திருநெல்வேலி எல்லை
சாமி எனக்கு நிலையான பொண்டாட்டி இல்ல சாமி. சாமி நிலையான பொண்டாட்டி இல்ல. கல்யாணம் முடிச்சியா? பொண்டாட்டி எங்க இருக்கா? அவ வீட்டுல இருக்கா. காலம் ராமன் ஒரு புறம் சீதை ஒரு புறத்தில் போல உன் பொண்டாட்டி ஒரு பக்கம் நீ ஒரு பக்கமா இருக்கிய. அதனால இப்ப அவன் வேணுமா வேண்டாமாடா? வேணும். அவன் மனசு போய் கேட்டேன். அவங்க வீட்டு சொல்ல கேட்டுட்டு உன்னை அவங்க பக்கத்துல இழுக்கிறதுக்கு அவ பிளான் போட்டுக்கிட்டு இருக்கா. அவ கூட போய் வாழுதியா? அவளை எங்க வர வைக்கணுமா? காலில் விட்டுவா. குமார் கேப்பா எங்க போயிருந்த? வா. உன் மனசு சரியில்லையே, இன்னொரு தடவை காலில் விட்டுவா. உட்கார். 3 முறை என்னைய பார்க்கவா. வார புதன்கிழமைக்கு சாயங்காலம் வா. வார புதன்கிழமை சாயங்காலம் என்னைய பார்க்கவா. எந்த மாசமும் இருந்து போகுது. வார புதன்கிழமை என்னைய பார்க்க வரேன். வேலையை விடு. ஓடி விடு போ. ஓடு ஓடு ஓடு. அதே நெல்லை மாநகரம். கர்பசாமி என் பொண்டாட்டி போயிட்டா. நான் இன்னொருத்திய பொண்டாட்டியா வச்சிருக்கேன். அவளாவது எனக்கு நிலையா இருக்கணும் சாமி அப்படின்னு ஒருத்தன் கேட்கான். யாருடாவே? வா வரையப்பா வந்தானா? வாராயோ வெண்ணிலாவே இன்பம் தாராத நிலை. உட்கார். இப்ப இருக்கவளுக்கு என்னமெல்லாம் தொழில் தெரியும்? என்ன வேலை பார்க்கா? சமையல் வேலை பார்க்க. பக்கத்துல வா. இவளை உன்னை விட்டு பிரியாம காப்பாத்தி தந்தா போதுமா? இவ கூட நிலையா இருக்க வச்சா போதும்ல. கால் ஒன்று வா. வாப்பா. வெற்றிவேல் முருகனுக்கு இந்தா ஆயுள் காலம் வரை அவன் கூட இருப்பானா? சரி, வெற்றியாக்கி தர. நல்லா இருக்கு. வழி தந்துட்டேன். அதே திருநெல்வேலி எல்லை பிள்ளையின் கல்யாணத்தை பற்றி கேட்க வந்தது. பிள்ளைனா யாரும் ஆம்பளை பையனா? காலில் விட்டுவாங்க. பொம்பளை பிள்ளையா? ஆம்பளை பிள்ளையா? பொம்பளை பிள்ளை. பொம்பளை பிள்ளைய கேட்டுறது யாரு? இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன் மகனுடைய ஜாதகத்துல சர்ப்பகார தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதனால 1.25 வருஷம் கல்யாணத்தை பத்தி பேசும்பொழுதெல்லாம் பிரச்சனையும் துயரமும் தடைகளும் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. அதனால இனிமேலாவது இந்த கல்யாணத்தை நடை தரணும் கர்பசாமி அப்படின்னு ஒரு கேள்வியை நீ கேட்க. நடை தந்தா போதும்ல. கால் வந்துட்டு வா. வைகாசி பிறந்தாச்சு. படம் இல்ல, கல்யாண காலம் வைகாசி. வீட்டம்மா அவாட்டு இருப்பான். இந்தா உனக்கு மருமகா வாரா. சந்தோஷமா வெற்றி அடைஞ்சு வா. இந்தா பணம் தான். நல்லா இருக்கு. கர்பசாமிக்கு சங்கரன் கோவில் திருவள்ளிபுரம் உட்காருப்போ. சங்கரன் கோயில் திருநெல்வேலிலாம் போங்க. சங்கரன் கோயில் மட்டும் வா. சங்கரன் கோயில் மாத்திரம் வா. சங்கரன் கோயில் மாத்திரம் வா. சங்கரன் கோயில் மாத்திரம் வா. திருநெல்வேலிலாம் போங்க. போல போ சொல்லுப்பா. திருநெல்வேலிலாம் போங்க. ஏன் போல திருநெல்வேலிலாம் போங்க. எனக்கு காது ஏன் சொல்ல மட்டும் நீங்க கேளுங்க.
பைத்தில் 1 சங்கரன் கோவில். பைத்தில் 2 வர சொல்லு. கால் வந்துட்டு வா. சங்கரன் கோவில் எந்த இடம் உனக்கு? கால் வந்துட்டு சுடமாடசாமி உன் வீட்டு பக்கம் இருக்காரோ? வாராரு, அரவளை தூக்கிட்டே தான் பார்த்தேன். இன்னொரு தினம் கால் வந்துட்டு வா. உன் கட்டுமனைக்கு போனேன். உன் பிள்ளைய பத்தி என்ன மனக்குழப்பம் உனக்கு? அவனை வாக்கு திருத்தி தெளிவாக்கி தந்தா போதுமா? கண்ண முடி. கால் வந்துட்டு வா. இந்தா கடனையும் தீர்த்து தாரேன், உன் பிள்ளையும் குறையில்லாம ஆக்கித்தாரேன். இந்தா மகளே, நல்லா. அதே சங்கரன் கோயில் பகுதி கணவன் மனைவி எப்பா கையில கொஞ்சம் வலியும் வேதனையும் உடையவன். உன் முன்னாடி எங்கட உன் மனைவி எங்க? கால் வந்துட்டு வா. உட்கார் உட்கார். உட்கார முடியாது. உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 3.25 ஆண்டுகளாக மந்திர தந்திரம் போல வேலைகள் நடந்து செய்வனையால பாதிக்கப்பட்டுட்டேன்னு சொல்லி மனவேதனைப்பட்டு இருக்கேன். இப்ப அதனால தொழிலுக்கும் போக முடியாம கடன்பட்டு வீட்டுக்குள்ள கண்ணீர் விட்ட காவலை நடந்துகிட்டு இருக்கு. இந்த உடம்புக்கு எதுவும் உயிருக்கு ஆபத்து வந்துருமோங்கிற ஒரு பயமும் தன்னால் முடியாத ஒரு வேதனையும் நடந்துகிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? கால் வந்துடலாம். இந்தாப்பா, இந்த வேதனையை படிப்படியா தீர்த்து தந்துருந்தேன். எந்த குறை இல்லாம வாழ வச்சுத்தார. வேற என்ன வேணும் மகளே? நல்லா ஆக்கி தரேன். 3 முறை என்னைய பார்க்க வருக. சந்தோஷமா இருக்க. போயிட்டான். வெள்ளிக்கிழமை போயிட்டான். வந்துருவான். கொட்டை போட்டிருப்பான் கழுத்துல. ஏய், உத்தராட்ச கொட்டை போட்டிருப்பான் கழுத்துல. அவன் தானடா கேட்டிக்கார. அம்மா கூட்டு ஊருக்கு போ. ஏக்கா அழாதங்கோ ஒளியாதங்கோ. அதே சங்கரன் கோவில் இல்லை, வயல் விவசாய நிலம் தகுந்தமாக மனவர்த்தவடைந்தது. எனக்கா விவசாயம்? கால் வந்துட்டோம். என்ன உனக்கு விவசாய இடத்துல பிரச்சனை? கண்ண முடிக்கா. உனக்கு இப்ப கிரகங்கள் சரியில்லாம தான் அது நடக்கலையே தவிர யாரும் செய்வன இவனை தகடு வச்சு எந்த தவறும் நடக்கவில்லை. அதனால வீணான குழப்பம் செஞ்சு பூஜை புனஸ்காரம் பண்ணி கெட்டு போயிடாத. காலில் வந்துட்டு வா. நான் கொடுக்குற கனியை கொண்டு போடு. பூமி பொறிவா விளையும். இந்தா 4 கனியும் 4 மூலையில போட்டுக்கா. நஞ்ச புஞ்ச விளையும் அக்கா, பருத்தி வெடிக்கும் அக்கா. நல்லா போயிட்டு ஒரு எங்க வாங்க. உள்ள யாரையும் விட்டுறாத. அமைதியா இருங்க. நான் பாட்டு போய்கிட்டே இருப்பேன். நீங்க தான் குமரிக்கிட்டு இருக்கணும். வேற எத்தனை நேரம் சொல்றேன், கேட்க மாட்டேங்காங்களே.
உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தம்பா. தெய்வத்தின் திருவுருவங்களை உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு கிரியா சக்தியை பெற்றவன் நீ. ஆனா இப்ப தொழில நொடி விழுந்து நிறைய கடன்கள் பட்டு மனவேதனை அடைந்து நாம இருக்கும் இடத்தை மாற்ற வேண்டிய நிலைமை ஏற்படுமோ என்னும் வேதனையோடு என்னைய பார்க்க வந்திருக்கியா? உண்மையா? கால் வந்துட்டு வா. உன் தொழிலை மீண்டும் தொடர்ந்து கடனை தீர்த்து வெற்றியா வாழ வச்சு தந்தா போதும்ல. வேற என்னப்பா வேணும்? பக்கத்துல வா. கண்ண முடிக்கா. உனக்கு கிட்னியில் இருக்கக்கூடிய பாதிப்பு இயக்கத்தை குறைக்காது, உயிர்கண்டம் ஆகாது. கவலைப்படாம இரு, ஜெயிச்சிருவேன். காப்பாய் தரேன். இந்த கடனை தரேன், காசு பணம் நிறைய தரேன். டைவர்ஸ் கேஸ் சென்னையில். சொல்லுங்க சொல்லுங்க. யாருக்குடா டைவர்ஸ்? அப்ளை பண்ணிட்டியா? கால் வந்துட்டு. ஆச்சி கொஞ்சமாவது தொண்டையை ஓச்சி வை. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன்னுடைய நேர்மைக்கு தகுந்தாற்போல் உன் மனைவி வாழ தகுதியற்றவள். அதனால உன் பெற்றோர்களையும் உன்னுடைய நண்பர்களையும் இழிவுபடுத்தி உன் வாழ்க்கை சின்னாபின்னமாக்கப்பட்டது. உண்மையா? இதற்கு இடையில நமக்கே உயிர் சேதம் ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு பயமும் வேதனையும் உன் உள்ளத்தில் உண்டு. அதனால மதிக்குழப்பமும் மனப்பேதமும் மைண்ட் டிப்ரெஷன் ஆனது மாதிரி உள்ள பேதனையும் நீ அனுபவித்து வந்தாய். கால் வந்துட்டு வா. பொண்டாட்டிய இவருக்கு கிடைச்ச பொண்டாட்டிய என்ன செய்ய வருக. அதனால நீ இப்ப அப்ளை பண்ணிருக்கிறது சட்டப்படி சரியானதுதான். அதுல உனக்கு வெற்றியாக்கி நல்வாழ்வை அருளக்கூடிய பாக்கியம் உனக்கு கிடைச்சாச்சு. இனி எந்த தீயவைகளும் உன்னை தொடாம காப்பாத்துற வெற்றி வந்துரும். வா போயிட்டு வா. அடுத்து கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு அப்படியா? வண்டி வாகனம் தொழில் நடத்தக்கூடியவன். என்ன வண்டி தம்பி? எத்தனை வச்சிருக்க? எத்தனை வச்சிருக்க? கால் வா. உட்கார். குழந்தை இருக்கா? பக்கத்துல வா. நீ கொஞ்சம் பக்கத்துல வாடா தம்பி. அம்மா நீ வார. எங்க இருக்க? நாகாத்தம்மன் கோயில் எங்கம்மா இருக்கு? உன் வீட்டு பக்கம் இருக்கோ? படம் எடுத்து வாராளே, அதான் கேட்டேன். பால் பழங்கள்லாம் உண்டு ஆனந்தமாக நின்று கவித்துவத்தோடு ஒரு குழந்தை பாக்கியம் கொடுப்பாள். பிறக்கும் புள்ள ஆண் வடிவத்தில் பிறக்கு. ஆம்பளை பையன் தான் பிறக்கான். சிவனேசன். என்ன பேரு? கால் வாங்க. ஏன் சிவனேசன் பேர் வச்சேன்? நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே. சிவருமான் பக்கத்தில் என்னடா இருக்கும்? பாம்பு இருக்கும். அதனால சிவனேசன் பேர் வச்சு ஒரு ஆண்மகனை அழைப்பாய், ஆனந்தமாகவும் இருப்பாய். இப்ப இருக்கிற வீட்டை மாற்ற வேண்டும் என்று சொல்லி பல பேர்கள் உன்னிடம் புத்தி சொல்வார்கள். மாற்ற வேண்டாம், மகிழ்ச்சி அடைவேன். கடனை தீர்த்து தானே, வண்டியை நல்லா ஓட்டி தாரேன், எந்த ஒரு தடையெல்லாம் ஆக்கி தாரேன். ஒரு வாரம் கேட்டுக்கோ.
யாருக்கு? கண்ணமுடே நீ நீ கொஞ்சம் தொடாம இரு. தூக்கத்துல உன் பிளமெல்லாம் கொஞ்சம் போகுதுடா, சரிதானா? அதை நிப்பாட்டிட்டேன், இனிமே போகாது. போ, நல்லா இருக்கு. போ 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 போ.